வணக்கம். இன்றைக்கி டேட் வந்து 27/11/24 வெனஸ்டே. நம்ம ட்ரேட் இருக்கிறது எங்கன்னா ட்ரெண்ட் லைனுக்கு கீழே 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் ஆகிருக்கு. ஸோ டவுன் சைடில் ஒரு மூவ் இருக்குன்னு எடுத்திருக்கோம். கேண்டில் ட்ரெண்ட் லைன் கீழே ஓப்பன் ஆகிட்டு அரௌண்டு ஒரு விவேப் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அந்த லெவலில் நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கோம். பார்ப்போம் இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு. இந்தியா விக்ஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2.24 நெகட்டிவில் இருக்குது பர்சன்டேஜ். ஸோ இது என்ன சைடுனா மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆகி அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ செக்டர் வைஸ் பார்த்தாலும் பெரிய அளவில் க்ரீனிஸாக இல்லை எந்த செக்டருமே. ஆனால் விக்ஸ் வந்து லோவாக இருக்கிறது வந்து மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ முடிஞ்சளவு நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே போகிற பார்ப்போம். அரௌண்ட் நம்ம ப்ராஃபிட் வந்து 700 போயிட்டுருக்கு. நம்மளோட 1% ப்ராஃபிட் கிடச்சோடனே நம்ம வெளியேறுவோம் அரௌண்ட் 1000. ஓகே, நம்மளோட டார்கெட் ஹிட் ஆக போகுது. அரௌண்ட் 170 டார்கெட். $160 இருக்குது. ஸோ 170 மாற்றிக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் எந்த நேரத்துலையும் ரிவர்ஸ் ஆகிடலாம். ஓகே, டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட 1% டார்கெட் நம்ம எடுத்தாச்சு. ஸோ எக்ஸிட் ஆகிட்டோம். ஆனால் மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கீழே வரல. நமக்கு அதுக்கு முன்னாடி நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. மார்க்கெட் இப்போ பார்த்திங்கன்னா அரௌண்ட் 52,400 ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் வந்து அப் சைடில் வந்துருச்சு. ஏன்னா விக்ஸ் வந்து நெகட்டிவில் இருந்துச்சு. நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் டோட்டலாக அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ட்ரெண்ட் லைனை வச்சு மட்டும் ட்ரேட் இல்லை. ஸோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வந்து மார்க்கெட்டை எப்படி வேணாலும் கொண்டு போகும். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.